நான் ஒரு வகையில் மதிப்பீடு செய்யலாம், இன்னும் சிலர் அதை வேறு கோணத்திலே மதிப்பீடு செய்யலாம். ஆனாலும் ஒரு பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இந்த சமூகத்துடைய பொருளாதாரத்தை மதிப்பீடு செய்வதற்கு என்னை அழைப்பதற்கு நன்றி கூறி, நேற்றைய தினம் இந்த மலர் என்னிடம் கையளிக்கப்பட்ட போது மிகவும் அவசரமாக நான் இந்த சந்திரிகையை படித்து முடித்தேன். பல வேலைகள் இன்றைய கொடுக்க வேண்டிய கணிதத்துக்கள் 2-3 சிறுவர்கள் கொண்டு வந்து தந்த கட்டுரைகள் கலந்து, இன்னும் சில மாணவர்கள் கொண்டு வந்து தந்த கவிதைகள், இதற்கிடையிலே இதை படிப்பதிலே எனக்கு ஒரு ஆர்வம் பிறந்தது. அதனால் இதை நான் படித்து முடித்த போது எனக்குள்ளேயே எனக்கு பல கேள்விகள் இருந்தது. நீண்ட காலத்தின் முன்னால் நான் இந்த ஒரு கணக்கெடுப்பு இடத்தில் அகற்றுவதாக இருந்தபோது நினைவு வைத்திருந்த ஒரு விடயத்தை இப்போது 20-25 வருடங்களுக்கு பின்னால் நான் இதை அறிய முடியும். ஒரு வாசிய காலையிலே அல்லது ஒரு கணக்கெடுப்பிலே நாங்கள் ஒரு சபை இருந்தால் அதை 10 ஒரு பாத்திரம் இருந்தது. எனக்கு இப்போதுதான் ஞாபகத்துக்கிறோம். அவருடைய 10 பதவி இப்போது மறைந்து வந்து போகிறது. இருந்தாலும் இந்த சொல்றம் வித்யேஸ்வரா சனசனம் விவேகானந்தர் மேற்கொண்ட கல்வியின் மூலம் அந்த 10 என்ற அர்த்தம் தெளிவாக வெளியே தெரியவதற்காக நான் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இங்கே இந்த அட்டையின் இந்த குரலின் 1வது பக்கத்தை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பெருமையான ஒரு வானம், அதிலே வெட்டவழி மேகங்கள், வானவின் வர்ண காலங்கள், 3 பறவைகள், ஒருவர் 3 கோள் என்பவன். அதாவது நான் அங்கேயே வெளியே திறந்து வந்தோடு இந்த வீதியிலே நடந்து வருகிற ஒரு காட்சி இங்கே சித்தரிக்கப்பட்டது. மிகவும் தத்துவமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் வருகிறது. உலக எளிமையாக இந்த கண்ணில்லாதவரை குறிப்பதற்காக ஒரு கருத்த கண்ணாடி, வெள்ளை கிளம்பின் அழுத்தம் நிலத்திலே தெளிவாக, அவருக்கு எதுவுமே தெரியாது வெட்டவரின் கோலம், அவருடைய செய்திகளை கொண்டு பார்க்கின்ற 3 பறவைகள், இதெல்லாம் மிக அழகாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த படத்தையும் இங்கே இருக்கின்ற இந்த 3 கோளையும் இங்கே இருக்கின்ற வானவியின் வர்ண காலங்களையும் 3 பறவைகள் பறப்பதையும் பார்க்கும்போது ஒரு பாடல் நன்மை அடைந்தது. நீங்களோ கோயிலோடு இல்லாமல் அணிகள் போலும், வாழ்ந்தோர் வர்ணம் தோன்றி வளராமல் மறைந்தல் போலும், மாநில வாழ்வு தோன்றி மறைந்த முன்னர் நீங்கள் நான்காம் போற்ற நாளில் நல்ல செய்தியிடத்து என்கின்ற ஒரு பாடல் இந்த படத்தை பார்க்கும்போது மனதிலே தோன்றுவதை நான் நீங்களோடு புகழ் தோன்றி இல்லாமல் அஞ்சல் போலும், வாழ்க்கையில் லன்னம் தோன்றி வளராமல் மறைகள் போலும், மாநில வாழ்வும் தோன்றி மறைந்த முன்னர் நீங்கள் 4ஆம் போற்ற நாளில் நல்லெண்ண செய்து வைத்தீர். அந்த நல்லதான் இந்த 125 பக்கங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்திரிகையின் மொத்த வடிவம் என்று நான் இங்கே கூறியிருக்கிறேன். மேலும் இருக்கின்ற ஆற்றுங்கள் நாங்கள் பார்ப்போமானால் நமக்கு அழகிய மலரும் மொட்டாக மலராக அழகிய வர்ணத்திலே இங்கே பேசப்பட்டிருக்கிறது. இதிலே இருக்கின்ற ஆக்கங்களும் மொட்டாக மலராக மலர்ந்தவர்களுடைய ஆக்கம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு குறிப்புகளை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பத்திரிகையின் முன்பக்கங்களிலே இந்த சங்கங்களில் நடாத்தப்பட்ட ஆங்கில போட்டிகளின் பெருமைகள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இங்கே பார்த்துக் கொண்டு போவோமானால் இந்த எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதுவும் சாதிக்க வேண்டுமானால் எல்லாருடைய ஆசையும் வர வேண்டும். அதே போல இந்த சந்திரிகையின் வளர்ச்சிக்காகவும் இந்த சந்திரிகையின் பிரயோஜனத்திற்காகவும் இந்த சந்திரிகையின் வெற்றிக்காகவும் இங்கே குழுக்களவர்கள் ஆற்றியிருக்கின்ற
தோல்வி என்று கருதப்படுவது யாரு என்ற பெருமைகளை இங்கே சட்ட தெளிவாக குறிப்பிடுகிறது. இதனாசிரியரின் இயக்கத்திலிருந்து என்ற கட்டுரை இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கல்வியை வெளியிடுவதற்கான உழைப்பு, முயற்சி, ஊக்கம் என்பவற்றை பிரதிபலிப்பதாகவும் உரிய நேரத்தில் இங்கே ஆற்றுகளை கொடுக்கப்படாமல் இருப்பதால் இந்த கல்வியை வெளியிடுவதை தாமதம் ஏற்படுவதையும் அவருடைய மனத்திலிருந்து நாம் எடுத்து காண முடிகிறது. நிதானமாகவும் நிதர்சனமாகவும் கலந்த ஒரு ஆசிரியர் கருத்தில் ஆசிரியர் இயக்கத்திலிருந்து வருகின்றார். மேலும் இங்கே தொடர்பிலே ஒவ்வொரு பக்கங்களிலே இருக்கின்ற விடயங்களும் தெளிவாக முன்னுரையாக போடப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் பாடசாலைக்கு போனால், ஆய்வுகளுக்கு போனால், பிரதான காரியாலயங்களுக்கு போனால் வாசலிலே போய் பார்த்தால் தெரியும் இந்த இடத்திலே இன்ன காரியாலயங்கள் இந்த இடத்தில் எடுத்து இன்ன பொறுப்புகளை இந்த கடந்த புள்ளங்கள் இருக்கிறது என்பது அங்கே வாசலிலே போடப்பட்டிருக்கும். அதே போல இந்த சங்கிலே இந்த பக்கத்திலே இந்த விடயம் இருக்கின்ற இந்த தெளிவான வழிகாட்டல்கள் இங்கே நிலைப்படுத்தப்பட்டு போடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இங்கே முதலாவது விடயமாக சொல்வதற்கு ஒளிவிளக்கு நீ வாழ்க விசேஷ சங்கங்களிலும் நீ வாழ்க என்று நாங்கள் செந்தமிழே நீ தமிழே நல்ல ஒரு வாழ்க்கையை இங்கே எழுதி இந்த கல்வியின் முன்பக்கத்தை வளர்த்தி இருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற சமூக ஜோடி இன அமைப்புகளை ஏற்றி அவர்கள் இப்படி பெரியவர்களுடைய ஆட்சியோடு ஒரு கர்மத்தை தொடங்கும் போது ஒரு விடயம் சிறப்பாக அமையும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த ஆட்சி இங்கே கலந்த முறையிலே ஒரு கல்வி வழியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமது சமூகத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் முதியவர்கள். இந்த முதியவர்களை நாங்கள் ஒரு சமுதாயத்துக்காகவும் ஒரு முக்கியோர் ஊழலுக்காகவும் அவர்களுக்கு ஒரு தினத்தை கொடுத்து அவர்களை மனநிலை ஆதரித்து அவர்களுக்கு கருத்துக்களை கொடுத்துவிட்டு வாழ்க்கையில் மற்ற பாவங்களை எல்லாம் 364 நாட்களும் நாங்கள் அவர்களை சாதனம் செய்து வரார்கள். நேரம் அதிகமாக போவதில் கதைகளை சொல்லி தெளிவுபடுத்தலாம். ஒருமுறை நான் அராலி பஸ்ஸெடுத்து யாழ்ப்பாணம் போய் கொண்டிருந்தேன். அராலியை அறிவித்த போது ஒரு வயோதிபர் நடுவோட்டிலே ஒரு உலகாட்சியை ஒரு தொல்லையை போட்டுவிட்டு நடுவோட்டை பார்த்தது. வயோதிபர் தூரத்துக்கு முன்னால் சொன்னால், உங்க பாருங்கள் ஒருவர் பாஸ்போர்ட் எடுத்து விசாரம் பேப்பர் வாங்கி போட்டு படிச்சிருக்கிறார், தூக்கியவை உங்க வெளியிட்டு சொன்னார். கொண்டை கிளம்பி நம்ம 2 தொழிலாளிகள் வாங்கி அவரை காலில் எடுத்து கையை 2 பேர் பிடித்தார்கள், தூக்கி அறிந்தார்கள். வெளியிலே விழுந்தார். அவருடைய உலகாட்சி ஒரு காலால் காட்டிவிட்டார், மூஞ்சையிலே விழுந்தது. ஒன்றை கால தூக்கி காட்டிவிட்டார், அவருடைய நெஞ்சிலே போய் நெஞ்சாலத்தை விழுந்தது சொன்னார். சற்று அதே நாள் அதாவது அம்மன்கோயில் கடந்த போது அங்கே போகின்ற போது ஒரு சின்ன குழந்தை முன்னுக்கு கொப்பைன்ற ரோட்டிலே நடந்து கொண்டு போகிறார். கைவசனா பாருங்களா பச்சை பாலு நடந்து போகிறது, தூக்குங்களா ஆராய்ச்சி காரியங்களா கொள்ளைகளை தூக்கி தொழிலை வைக்கும்போது 2 புத்தகம் எடுத்துக்கொண்டு ஆச்சரியமா அப்படின்னு காமெடிக்காக இந்த எல்லாம் விசாரிக்க ஒரு அம்மா அப்படி வந்தா என்னுடைய பேரா இப்படியா மாப்பிள்ளை வச்சுக்கிறது, கவனமாக வச்சிருக்கிறது, மீண்டும் ஒரு புத்தகம் கொடுத்து இது இதனுடைய தத்துவம். இது வளரப்போகிறது, திரியோசனம் தரப்போகிறது, இது வாழ்ந்து முடிக்கவிட்டாலும் திரியோசனம் வச்சது நினைப்பாங்க. எனவே இந்த நிலையை நாங்கள் மாற்றி நாங்கள் நல்ல ஒரு முதியோரை முதியோராக வேண்டும். முதியோர் உடல் கலந்து கொண்டு போகின்ற போது ஆத்மா முதிர்ந்து கொண்டு போகும். ஆத்மா முதிர்ந்து இருக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற போது அது 9 மாதத்திலே ஒரு மாதத்தால் புறப்பட்டுவிடும். நாங்கள் நினைப்பது இது படத்தில் கேட்கும் அப்படி நினைக்கிறோம். ஆனால் ஆத்மீகத்தை விரும்புவர்கள் முதியவர்களை போற்ற வேண்டும், பூசிக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்மீகத்தை நான் எங்கே போகும்போது சொல்கிறேன், வாழ வந்தவர்கள், வாழ்க்கைப்படாதவர்கள், வாழாதவர்கள், முதிர்ந்து போனவர்கள் இவர்களை முன்னுக்கு வைக்காவிட்டால் நாங்கள் எடுக்கின்ற கர்மம் சரிவதை செய்வதாக என்பதை நான் செய்தார். அதை நாங்கள் சின்ன விளக்கமாக கேட்போம். நல்ல ஆக்கம். இது சொல்கிற நித்திய ஆட்சியாளத்திலிருந்து சரவணன் கடவுள் வாழ்க்கை அவருடைய சிந்தனை என்று கூறி எது கவிதை